ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக அதோட இன்ட்ரடக்ஷன் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடில் பார்த்துடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் இந்த சாப்டரில் இருக்கிறது, இந்த சப்ஜெக்டில் இருக்கிறது பார்க்கணுன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் எல்லா பிளேலிஸ்ட் லிங்க்கும் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ லீகல் சிஸ்டமில் வந்து இது லெசன் 8, அதாவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சிலபஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இது வந்து லெசன் 8 வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ partnership firm is a business where two or more persons agree to carry on a business together and share profit. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி தான் பார்ட்னர்ஸ்னால் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன எல்லாமே வந்து பார்த்துருக்கோம். இதில் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ லீகல் பேசிஸில் என்ன இந்தியாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் இஸ் கவர்ன் பை த இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா வந்து பார்ட்னர்ஷிப்னால் என்ன, 2 or more பர்சனுக்குள்ளே இருக்கிற ஒரு அக்ரிமெண்ட்டு தான். Agreement between persons to share profits of a business carried on by all or any of them acting for all. ஓகேவா? ஸோ அதுதான், சப்போஸ் நீங்கள் 5 பேர் இருக்கிறீங்க, 5 பேருமே வந்து ஒரு ஃபர்மில் பார்ட்னர்ஸாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் 5 பேருமே வந்து உங்களோட டெசிஷன்ஸை வந்து சொல்லலாம், உங்களோட ஒப்பீனியன்ஸ் அங்கே சொல்லலாம். ஆர்எல்ஸ் உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து ஒருத்தர் கூட வந்து ரெப்ரசன்டேட்டிவாக வந்து இருக்கலாம். அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ரவி அண்ட் குமார் ஸ்டார்ட் அ டெக்ஸ்டைல் ஷாப் அண்ட் அக்ரி டு ஷேர் ப்ராஃபிட்ஸ் ஈக்குவலி. திஸ் இஸ் அ பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். ஸோ ப்ராஃபிட்ஸ் மட்டும் இல்லை, லாஸ் வந்தாலுமே வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். இப்போது கைண்ட்ஸ், அதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அப்படின்ற என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக வந்து 2 மெயின் வேஸில் வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பேஸ்ட் ஆன் டியூரேஷன். ஓகேவா? இந்த டியூரேஷன்லேயும் ஒரு சில கேட்டகரிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்ட்னர்ஷிப் அட் வில்லு. ஸோ உங்களுக்கு நீங்களாக வந்து எந்த ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லும் இல்லாமல் நீங்கள் தானாக வாலண்டியராக வந்து நீங்கள் இந்த பார்ட்னர்ஷிப்குள்ளே போகிறது. ஸோ இதில் வந்து நோ ஃபிக்ஸ்டு டைம் பீரியட், கேன் பி டிசால்வ் எனி டைம் பை எனி பார்ட்னர் பை கிவிங் நோட்டீஸ். ஓகேவா? ஸோ உங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் இதில் இருக்கணும், கான்ட்ரிபியூட் பண்ணணுன்ற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு விருப்பப்படும் போது நீங்கள் ஜாயின் பண்ணுறது, அதே போல் உங்களுக்கு வேணான்னு தோணும் போது நீங்கள் வந்து வெளியே வந்துடுறது பை கிவிங் அட்வான்ஸ் நோட்டீஸ். அவ்வளோதான், உங்கள் பார்ட்னர்ஸ்க்கு நீங்கள் சொல்லிட்டு வரது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, 3 friends ஸ்டார்ட் பிஸ்னஸ் வித்தவுட் டிசைடிங் ஹவு லாங் இட் வில் கண்டினியூ. எவ்வளோ நாள் போகும் அதெல்லாமே வந்து கிடையாது. ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் நீங்கள் இருக்கிறீங்க, அண்ட் தென் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு தோணும்போது வெளியே வருது. இதுதான் வந்து பார்ட்னர்ஷிப் அட் வில். அண்ட் தென் செகண்ட் வந்து பார்ட்னர்ஷிப், பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப். ஸோ அது வந்து இதுதான், அதுக்கு ஆப்போசிட் மாதிரி, ஃபஸ்ட்டுக்கு ஆப்போசிட் மாதிரி. ஃபார்ம்டு ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பர்பஸ் ஆர் ப்ராஜெக்ட், எண்ட்ஸ் வெல் த டாஸ்க் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ ஒரு டாஸ்க்கு முடியும் போது அந்த பார்ட்னர்ஷிப்புமே வந்து முடிஞ்சிடும். எதுக்காக இது ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பர்பஸ் இருக்குது. ஓகேவா? அந்த ப்ராஜெக்டோ இல்லை ஒரு டாஸ்க்கோ அவங்க வந்து முடிக்கணுன்றதுக்காக இது வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அதுலேருந்து வெளியே வந்துடுறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பார்ட்னர் ஸ்டார்ட் அ ஃபர்ம் டு கன்ஸ்ட்ரக்ட் அ பில்டிங், ஃபர்ம் எண்ட்ஸ் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி. இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பேஸ்ட் ஆன் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ரெஜிஸ்டர்டு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து லீகலாக ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ரெஜிஸ்டர்ட். சப்போஸ் நம்ம வந்து ரெஜிஸ்டர் எதுவும் பண்ணலை அப்படின்னா அன்ரெஜிஸ்டர்ட் பார்ட்னர்ஷிப் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ ஃபர்ம் இஸ் ரெஜிஸ்டர்ட் அண்டர் த லா, ஹேஸ் லீகல் பெனிஃபிட்ஸ் லைக் ரைட் டு சூ அதர்ஸ், லீகல் ரெகக்னேஷன். இந்த மாதிரியான விஷயம்லாம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிள் வந்து அ ஃபர்ம் ரெஜிஸ்டர்ட் வித் ரெஜிஸ்டர் ஆஃப் ஃபர்ம்ஸ். ஓகேவா? செகண்ட் வந்து அன்ரெஜிஸ்டர்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணல, உங்களுக்கு எந்த லீகல் ரைட்ஸுமே இருக்காது, அவ்வளோதான். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, செகண்டுக்கு வந்து ஸ்மால் லோக்கல் பிஸ்னஸ் ரன் வித்தவுட் ஃபார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேவா? அண்ட் தென் டிசல்யூஷன் அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். இப்போ பார்ட்னர்ஷிப் இருக்குது அப்படின்னா வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த டைமில் ஓகே வேண்டான்னு தோணுச்சுன்னா டிசால்வ் ஆகுறது. அதாவது நம்மளோட பார்ட்னர்ஸ்க்கு எல்லாம் ஒரு அட்வான்ஸ் நோட்டீஸ் சொல்லிவிட்டு வெளியே வர்றது. பட் அது எப்படி வந்து ஃபார்முலாக பண்ணுறாங்க அப்படின்றத இதில் பார்க்கலாம். ஸோ மீனிங் ஆஃப் டிசல்யூஷன் அப்படின்னா, டிசல்யூஷன் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் மீன்ஸ் த கம்ப்ளீட் க்ளோஷர் ஆஃப் த பிஸ்னஸ் அண்ட் த எண்டிங் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அமாங் ஆல் பார்ட்னர்ஸ். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்திருக்க பிஸ்னஸையை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த பார்ட்னர்ஷிப்பையும் பிரேக் பண்ணிட்டு வெளியே வர்றது. ஓகேவா? அவ்வளோதான். பிஸ்னஸ் ஸ்டாப்ஸ் பெர்மனெண்ட்லி. அவ்வளோதான். டிசல்யூஷன் அப்படின்னா வந்து அந்த பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாகவே வந்து க்ளோஸ் ஆகிடும்.
ஆல் அக்கௌண்ட்ஸ் ஆர் செட்டில்டு, அசெட்ஸ் ஆர் சோல்டு, லைபிலிட்டிஸ் ஆர் பெய்ட் ஆஃப். மொத்தமாக நம்ம வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு எந்த லைபிலிட்டிஸும் இல்லாமல் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு எல்லா அசெட்ஸையும் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கிறதெல்லாம் சோல்டு பண்ணி அதையும் வந்து செட்டில் பண்ணி வரது தான் வந்து டிசல்யூஷன். எக்ஸாம்பிள் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா டிசல்யூஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னா வந்து எண்ட் ஆஃப் பிஸ்னஸ், எண்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே வந்து முடிச்சுட்டு வெளியே வரது தான். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா A, B and C run a partnership business. They decide to stop the business, sell all assets. இருக்கிற அந்த பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ண எல்லா பொருளும், ஓகேவா, அது அசெட்ஸு. அது மிஷினரியாக இருக்கலாம், ஸ்டாக்காக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். அவங்க வாங்கி வச்ச பொருள் எல்லாத்தையும் வித்துடுறது. அண்ட் தென் கடன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் செட்டில் பண்ணுறது. ஷேர் ரிமைனிங் ப்ராஃபிட்ஸ் ஆர் லாஸஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு டிசால்வ் பண்ணிவிட்டு வருது. அதை தான் வந்து கம்ப்ளீட் டிசல்யூஷன் ஆஃப் த ஃபர்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிசல்யூஷன் சொல்லிட்டாலே அந்த பிஸ்னஸ் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடும், அவ்வளோதான். இப்போ ஒரு பார்ட்னர் மட்டும் நான் இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன் அப்படிலாம் கிடையாது. எல்லா பார்ட்னர்ஸுமே வந்து கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடுவீங்க, பிஸ்னஸுமே வந்து க்ளோஸ் ஆகிடும். பார்ட்னர்ஸ் ஸ்டாப் டூயிங் அ பிஸ்னஸ் டுகெதர், ஃபர்ம்ஸ் லீகல் எக்ஸிஸ்டன்ஸ் எண்டு, அந்த ஃபர்ம் இருக்கிறதே வந்து இல்லாமல் போயிடும். அப்புறம் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்டு, அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆர் செட்டில்டு. இதெல்லாமே வந்து நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் தான். ஸோ டிசல்யூஷன் ஆஃப் த ஃபர்ம் வெர்சஸ் டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். இங்கே நம்ம வந்து டிசல்யூஷன் சொல்லும் போது பார்ட்னர்ஷிப் மட்டும் சொல்லலை, ஃபர்மும் வந்து சொல்கிறோம். அதாவது ரெண்டுமே வந்து க்ளோஷர் மாதிரி தான். இப்போ அதில் இருக்கிற சில பாயிண்ட்ஸ் தான் வந்து இங்கே பார்க்க போகிறோம். ஸோ மீனிங் டிசல்யூஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப்னா என்ன, டிசல்யூஷன் ஆஃப் த ஃபர்ம் அப்படின்னு என்ன. ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும், டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப்னா சேஞ்ச் இன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பார்ட்னர்ஸ். இங்கே வந்து ஃபர்மை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோன்றது அர்த்தம், கம்ப்ளீட் க்ளோஷர் ஆஃப் த பிஸ்னஸ். அதே போல் பிஸ்னஸ் டிசல்யூஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் அப்படின்னா வந்து கண்டினியூ ஆகும். சப்போஸ் நான் பார்ட்னர்ஷிப் மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு இதில் இருக்க பிடிக்கலன்னா நீங்கள் மட்டும் வெளியே போயிடுவீங்க, மற்ற பார்ட்னர்ஸ் இருக்கிறவங்க வந்து அந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுவாங்க. சப்போஸ் டிசல்யூஷன் ஆஃப் த ஃபர்ம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா பிஸ்னஸே க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்ட்னராக இருந்தாலும் இல்லைனாலும் அதில் அந்த யூஸும் கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாகவே வந்து ஸ்டாப் ஆகிடும் அந்த பிஸ்னஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிசல்யூஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பார்ட்னருக்கு இஷ்டம் இல்லை வேறு ஏதோ ரீசன்ஸ்னால அவங்க வெளியே வருது. அப்படி அந்த ரீசனில் வந்து ஃபர்மும் ரன் ஆகிட்டு தான் இருக்கிறோம், மற்ற பிஸ்னஸும் யூஸ்வலாக தான் இருக்கும். சப்போஸ் டிசல்யூஷன் ஆஃப் த ஃபர்மில் என்டையர் பிஸ்னஸுமே வந்து க்ளோஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராசஸுமே இருக்காது. அண்ட் தென் when does dissolution happen? எப்போ வந்து இந்த மாதிரி அவங்க ஓகே கம்பெனியை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், இதோட இந்த ப்ராசஸ் எல்லாம் நிறுத்திக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க, இல்லை எப்படி அது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a firm may be dissolved by agreement of partners. சப்போஸ் அதில் இருக்க பார்ட்னர்ஸ்குள்ளே ஓகே இது முடிச்சுக்கலாம், அவரெல்லாம் அவங்களோட டாஸ்க் முடிஞ்சிடுச்சு, அவங்களோட அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அவங்க எல்லாம் அக்ரி பண்ணிவிட்டு ஒன்றா சேர்ந்து டிசால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கிறது. பை லா, அதாவது இல்லீகலாக நீங்கள் சப்போஸ் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அது வந்து நம்மளோட கவர்மெண்ட்டுக்கு அது வந்து லீகல் கிடையாது அப்படின்னும் போது நீங்கள் அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். அதே போல் இன்சால்வென்சி, உங்கள்கிட்ட காசு இல்லை, பிஸ்னஸை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை டெய்லி ருட்டீனுக்குமே உங்கள்கிட்ட காசு இல்லைன்னா அந்த டைம்லையும் நீங்கள் வந்து டிசால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஆன் சர்டன் ஈவெண்ட்ஸ், அதாவது டெத், எக்ஸ்பைரி, கம்ப்ளீஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட். சப்போஸ் டெத், நீங்கள் 2 பார்ட்னர் இருக்கீங்க, ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்கன்னா மேபி இன்னொருத்தரால் அது கண்டினியூ பண்ண முடியும். சப்போஸ் அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை, அவங்களால கண்டினியூ பண்ண முடியாதுன்னா அந்த டைமில் நம்ம வந்து இந்த பிஸ்னஸை டிசால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே போல் கம்ப்ளீஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட் எல்லாமே. அண்ட் தென் பை நோட்டீஸ் இன் பார்ட்னர்ஷிப் அட் வில். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பார்ட்னர்ஸ்க்கு சப்போஸ் விருப்பம் இல்லை அப்படின்னும் போது அவங்க வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம், பிஸ்னஸையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் பை கோர்ட் ஆர்டர், இதெல்லாமே வந்துட்டு டிசால்வ் பண்ணுறதுக்கான சில ரீசன்ஸ். அண்ட் தென் சிம்பிள் ஓவரால் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 3 friends ஸ்டார்ட் அ ஷாப். ஓகேவா? 3 பேர் அதில் வந்து பார்ட்னர்ஸாக இருக்காங்க. லேட்டர் தே டிசைட் டு ஸ்டாப் பிஸ்னஸ். அப்படி அவங்க வந்து போதும் இதுக்கப்புறம் இதில் வந்து ஏதோ ப்ராஃபிட் இல்லைன்னு நினைக்கும் போது அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைமில் வந்து அவங்க இருக்கிற எல்லா கூட்ஸையும் செல் பண்ணிடணும், இருக்கிற கடனெல்லாம் அடைச்சிடணும், அவங்கக்கிட்ட இருக்கிற ரிமைனிங் ப்ராஃபிட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் டிசல்யூஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஓகேவா? ஸோ இதில் வந்து கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிசல்யூஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் மீன்ஸ் எண்டிங் த பிஸ்னஸ் கம்ப்ளீட்லி. எல்லாத்தையுமே வந்து
கம்ப்ளீட்டாக டிசால்வ் பண்ணிடுறது, அவ்வளோதான். இட் இன்வால்வ்ஸ் க்ளோசிங் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் செட்டிலிங் அக்கௌண்ட்ஸ். இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஜஸ்ட் சேஞ்சிங் பார்ட்னர்ஸ். நீங்கள் வந்து ஃபேர்ம் டிசால்வ் பண்ணுறீங்கன்னா உங்கள் பார்ட்னர்ஸை மட்டும் நீங்கள் மாற்றுறீங்களோ இல்லை சேஞ்ச் பண்ணுறீங்களோ அப்படி கிடையாது. ஃபுல் பிஸ்னஸுமே வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க. அதுதான் வந்து டிசொல்யூஷன் ஆஃப் த ஃபேர்ம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றபடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த பிளேலிஸ்ட்டு லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். செமஸ்டர் 1, 2, 3 எல்லாத்துக்கான வீடியோஸுமே வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன், செக் பண்ணிகிட்டே வாங்க. தேங்க்யூ.